அப்பா இந்த அருமையான இந்த மாலை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. எத்தனையோ பேருக்கு கொடுக்கப்படாத பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அப்பா நீங்க அப்பா ஒன்றுக்கும் உதவாத எங்களுக்கு நீங்க தந்திருக்கீங்க இயேசுப்பா. அதுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இந்த நாளை அப்பா எத்தனையோ பேர் காண முடியாதபடிக்கப்பா இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டு இருக்கிறாங்கப்பா. ஆனால் நீங்க எங்க ஒவ்வொருவரும் இயேசுப்பா கண்ணின்மணி போல பாதுகாப்பு ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து அப்பா அந்த நாளில் அப்பா கூட்டி சேர்த்தீங்களே அப்பா. அந்த மேலான கிருபைக்காகவும் உங்க இரக்கத்திற்காகவும் உங்க அன்புக்காகவும் நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. நேரத்துல நம்ம எல்லாரும் இயேசுப்பாக்கு ஒரு விஷயம் நம்ம நன்றி செலுத்தலாமா? எத்தனையோ பேர் இந்த நாளில் இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆராதிக்க முடியல. எத்தனையோ பேர் பலவித காரியத்துக்குள்ள இருக்காங்க. எத்தனையோ பேர் இந்த உலகத்திலே இல்லை. எத்தனையோ பேர் பலவீனத்தோடு இருக்கிறாங்க. ஆனா இயேசுப்பா அவருடைய பெரிதான கிருபை நம்மளை தாங்கி வழிநடத்துது. அந்த கிருபைக்காக நம்ம இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. கிருபையுள்ளவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரை நீங்க எங்க மத்தியில இறங்கி வர வேண்டுமாய் செபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா இந்த ஆராதனை உங்க கருத்துக்குள்ள தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுப்பா. ஆவியானவர் அப்பா எங்கே அப்பா 2-3 பேர்கள் கூடி என்னுடைய நாமத்தை நீங்க ஆராதிக்கிறீங்களோ அந்த இடத்துல நான் இறங்கி வந்து உங்க மத்தியில அசைவாடுவேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. அப்பா எங்க மத்தியில நீங்க இறங்கி வந்து அசைவாட வேண்டுமாய் செபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா எல்லா மாம்சத்தின் கிரியைகள் அழியட்டும் இயேசுப்பா. ஆவியானவர் நீங்க வெளிப்பட முடியாதபடிக்கு இயேசுப்பா என்னென்ன தடைகள் காணப்படுகிறதோ
வரணும். எங்க இயேசுப்பா, எங்களை நாங்க துணிகரமா தெரிந்து தெரியாம நாங்க நிறைய பாவங்களை செய்திருக்கிறோம். எங்க ஒவ்வொரு பாவங்களை அக்கிரமங்களை மன்னித்து எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா. அப்பா, அந்த ஹோலி ஸ்பிரிட் நாங்க ரிசீவ் பண்றதுக்கு அப்பா எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய நினைவுகளை, எங்களுடைய சிந்தனைகள் அப்பா நீங்க பரிசுத்தப்படுத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. அப்பா எங்க ஒவ்வொருவரை நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா இன்னைக்கு மேலே தரையில இறங்கின ஆவியானவர் எங்களுடைய ஆலயம் முழுவதும் நீங்க இன்னைக்கு இறங்கி அசைவாடணும் அப்பா. வந்து ஒவ்வொருவரையும் சிறு பிள்ளை தொடங்கி அப்பா பின்னாடி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடணும் அப்பா. உங்க அபிஷேகத்தினால ஒவ்வொருவரையும் நிரப்பி நீங்க ஆசீர்வதிக்கிறாங்கப்பா. அப்பா உங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நம்ம அப்படி ஆவியில நிரம்பி நம்ம ஒரு பாடலை பாடி நம்ம அப்பா உற்சாகமா அவரை துதிக்க போகிறோம். அக்கினி நேரப்பா இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். இன்னைக்கு நம்ம வாஞ்சியோட அவர்கிட்ட கேட்கும் போது நிச்சயமா அவர் இறங்கி வந்து நம்ம ஒவ்வொருவரையும் தொட்டு நம்முடைய அபிஷேகத்தால நிரப்ப அவர் வல்லவராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இயேசுப்பா கிட்ட வாஞ்சியோட தாகத்தோட கண்களை மூடி இருதயத்தின் திறந்த இயேசுப்பா கொடுங்க. அவர் கண்டிப்பாக ஒவ்வொருடைய இருதயங்களை உள்ளங்களை அவர் நிரப்புவார். ஆமென் அப்பா. அக்கினி நெருப்பா இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும். முச்செடி நடுவே தோன்றி நீரே ஒன்றே அழைத்து பேசினீரே. முச்செடி நடுவே தோன்றி நீரே
பிரகாசமாகும். அன்னைக்கு மோசே அவருடைய சமூகத்துல போய் 40 நாள் இருந்துட்டு கீழே ஜனங்கள் கிட்ட வரும்போது அவருடைய முகம் பிரகாசித்திருந்தது. ஜனங்கள் அவரை பார்த்து சொன்னாங்க, உங்க முகத்தை எங்களால பார்க்க முடியல. இன்னைக்கு நம்மளுடைய முகத்தை பார்க்கிறவங்க அந்த பிரசன்னத்தை யாராவது உணர முடியறாங்களா? இன்னைக்கு ஏசு பார்த்து சொல்லுங்கப்பா, அந்த முக பிரசன்னத்தை எங்க மேல பிரகாசிக்க செய்யுங்கப்பா. அப்பா எங்களை பார்க்கிறவங்க உங்க முகம் பிரகாசத்தை பார்க்கணும். அவையானவரே எங்களை நிரப்புங்கப்பா. உங்க முக பிரகாசத்தை எங்க மேல பிரகாசிக்க செய்யுங்கப்பா. என்னுடைய கண்களை திறங்கப்பா. அப்பா தரிசனத்தை பார்க்கிற கண்களாக எங்களுடைய கண்களை மாற்றுங்கப்பா. வரும் காரியங்களை நாங்கள் ஜெபத்தில் அடைந்து எங்கள் தேசத்தை எச்சரிக்கக்கூடிய அப்பா அந்த மரங்களினால நிரப்புங்கப்பா. உலக காரியங்களை நாங்கள் பார்த்து ஓடுகிறவங்களாக அல்ல, நம்ம பரலோகத்துக்குரிய காரியங்களை பார்க்கிற கண்களாக எங்கள் கண்களை மாற்றுங்கப்பா. அப்பா ஒரு டைம் கூட பார்த்து சொல்லலாமாப்பா, நாங்கள் உங்க முகத்தை பார்க்கணும்ப்பா. உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா. ஆராதனைக்கு நன்றி செலுத்தி நம்ம செபிக்கலாம். நன்றி அப்பா. தொடுதலை கட்டு உடனே நன்றி அப்பா. இதுல கட்டாவே நீர் மாத்திரம் மகிமைப்படணும்ப்பா. அப்பா அவரை புதுப்பிங்க சுவாமி. ஆவியானவரே உங்களுக்காக கட்டாவே ஏதாவது செய்ய நீங்க பலப்படுத்துவீராகப்பா. அப்பா இன்னும் உங்களுக்குள்ள வைராக்கியம் பாராட்ட, இன்னும் உங்களுக்குள்ள எழுப்பி நிற்க கிருபை பாராட்டுவீராகப்பா. தொடுதலுக்காக நன்றி அப்பா. அப்பா எங்களை ஒருவரோடு கூட நீ பேசினீர் உடாவீங்கப்பா. இந்த சட்டிலே உங்களுக்கு நன்றி 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 அப்பா. அப்பா இன்னுமா எனக்கு பயன்படுத்துங்கப்பா. அப்பா இன்னும் இருக்கிறப்பா, மீது இருக்கிறப்பா, காணிக்கை பகுதிக்காக அப்பா, மெசேஜுக்காக அப்பா, பிரேயருக்காக வந்து ஒப்பு கொடுக்கிறோம். கட்ட நீர் மகிமைப்படுவீராக. நீர் இறங்கி வந்து கட்டாவே இந்த இடத்துல கட்டாவே நாங்கள் ஜெபிக்கப்பட எல்லா ஜெபத்துக்கும் ஆமென் ஆமென் என்று பதிலளிப்பதற்காக நன்றி 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 அப்பா. மெசேஜ் கூட கட்டாவே இதே செவிகளை கட்டு திறக்க முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் இருதயத்தை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. நீர் எங்களோட கூட பேசுங்க. நீர் உணவாடுங்கப்பா, நீர் உணவாடுங்க சுவாமி. அப்பா அது எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்பா. சொல்லுகிற வார்த்தை கட்டாய கீழ்படிய அப்பா, உடைய வார்த்தையை கீழ்படிய கட்டை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எடுத்து பலப்படுத்துங்க, நீர் ஆசீர்வதிங்க. எல்லா துதி கண்ணா மகிமை ஒருவர் கேசனத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெப பிதாவே. நம்ம எல்லாம் நெஞ்சவனாக சங்கீத பகுதியை வாசிக்கலாம். ஷைனி அவங்க வந்து சங்கீத பகுதியை நமக்காக வாசிப்பாங்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேதாகமம் சங்கீதம் 138 1 முதல் 8 வரை. Psalms 138 1 to 8 மாறி மாறி வாசிப்போம். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன்,
தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை நிமித்தமும் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம் உமது வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாய் இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவரை நோக்கி பார்க்கிறார். ஏழ்மையானவனை தூரத்தில் தருகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் இரண்டாவது யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நான் எதிர்பார்க்கிறீராக. ஆமென். நம்ம எல்லாரும் தயவாய் அமரலாம். இப்போதும் நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வந்து வசனத்தை சொல்லி என்னுடைய நாமத்தை